சைவ முன்னேற்ற சங்கம் வழங்கும் வில்லுப்பாட்டு புகலிடமும் பொதுவாழ்வும். மாதரணியினர் வழங்கும் வில்லுப்பாட்டு புகலிடமும் பொதுவாழ்வும். இதன் எழுத்தாக்கம் திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு. நெறியாள்கை திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு, திருமதி சுதர்ஷினி வாகீசன். பங்கு பெற்றுவோர் திருமதி பேரின்பநாயகி ராஜேஸ்வரன், திருமதி ஆனந்தி ரவீந்திர தாகூர், திருமதி அன்னலட்சுமி ஜெயபாடி, திருமதி கங்காதேவி ஜெயரட்னம், திருமதி சுகந்தி இந்துசேகரன், திருமதி கோமதி விஜயராஜா, திருமதி பாஸ்கரி தயாளன், திருமதி வாசுகி சச்சிதானந்தன், திருமதி சுதர்ஷினி வாகீசன், திருமதி தாரிணி மாயவதீபன், திருமதி அம்பிக சத்யராஜன். தயவுசெய்து உங்களுடைய மிகுந்த கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்போம். முக்கண்ணன் கணபதியே முந்தி வந்து அருள்தா, முக்கண்ணன் கணபதியே முந்தி வந்து அருள்தா. தமிழ் வளர்த்த முருகனே நீ வில்லிருந்து வரந்தா, தமிழ் வளர்த்த முருகனே நீ வில்லிருந்து வரந்தா, வில்லிருந்து வரந்தா. ஆமாம், கும்பிடு போட்டாச்சு. வந்தனம் பாடாம வந்தவ குந்துவினமோ பாடிடுவோம். வந்திருக்கும் சபையோரே பெரியோரே வந்தனங்கள், வந்தனங்கள், வந்தனங்கள். அம்மமாரே ஐயாமாரே அக்காமாரே அண்ணன்மாரே, அக்காமாரே அண்ணன்மாரே. தம்பி தங்கை பிள்ளைகளே பேரன்மாரே பேத்திமாரே, பேரன்மாரே பேத்திமாரே. வந்திருக்கும் எல்லோர்க்கும் வந்தனங்கள், 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 வந்தனங்கள். ஓமோம். இப்படியாக எங்களுடைய வில்லிலே பேசுகின்ற கதையில் சொற்பிழைகள் இருக்கலாம், பொருட்பிழைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். இது எல்லாவற்றையும் மன்னித்துக் கொண்டு கும்பிடு போட்டாச்சு, ஓமோம், வணக்கமும் வச்சாச்சு. என்ன கதைக்க போறோம் கேளுங்கோ. சொல்லுங்க. நாடு விட்டு நாடு வந்துட்டோம். அங்கேயும் இங்கேயும் குசு குசுக்கின்ற சில ஊர் பம்புகளைத்தான் கதைக்க போகிறோம். என்ன ஊர் கதை கதைக்க போறீங்களோ? ஓமோ, ஓமோ, சொல்லுங்க கேட்போம். நாடு விட்டு நாடு வந்தோம், நாங்கள் எல்லாம் மாறி போனோம், நாங்கள் எல்லாம் மாறி போனோம். கூடு கட்டி வாழ்ந்த வாழ்வு கலஞ்சு இங்கே கலங்கி போனோம், கலங்கி இங்கே கலங்கி போனோம். செல்வம் மட்டும் தேடி நாங்கள் செழிப்பான வாழ்விழந்தோம், செழிப்பான வாழ்விழந்தோம், வாழ்விழந்தோம். அது சரி, இங்க எல்லாரும் நல்ல வசதியா நல்லா தானே இருக்கணும். பார்வைக்கு வசதியா தான் ரிச் காட்டுறோம், உள்ளுக்குள்ள கொஞ்சம் சொல்லுறது கஷ்டம்தான். அங்க கஷ்டம் போல தெரிஞ்சாலும் மனதால உயர்ந்த வாழ்வு தான் வாழ்ந்திருந்த. கேளுங்கோ, அங்கே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய அழகான தேசம் பற்றி சொல்கிறேன். சொல்லுங்க கடல் நடுவே எங்கள் தாய் தமிழ் தேசமம்மா, தாய் தமிழ் தேசமெங்கும் நல்ல அழகான பூஞ்சோலையம்மா. ஏற்பிடித்து போராடித்த தேசமங்கள் தேசமம்மா, தேசமங்கள் தேசமம்மா. என்றுமே குறைவில்லாத வாழ்
வாழ்வு தந்த பூமி அம்மா, வாழ்வு தந்த பூமி அம்மா, கூழ் குடித்தே வாழ்ந்திருந்தாலும் கும்மி கொட்டி மகிழ்ந்திருந்தோமே, கும்மி கொட்டி மகிழ்ந்திருந்தோமே, கும்மி கொட்டி மகிழ்ந்திருந்தோமே. அங்கே எங்களுக்கென்றொரு தேசம் இருந்தது, அழகான வாழ்வும் இருந்தது. ஏழையோ பணமோ உயர்வோ தாழ்வோ நல்லா தான் இருந்த நாங்களுங்க. எல்லாவற்றிலும் ஊர் கூடி இட்டுண்டு வாழ்ந்தோமே. அதெல்லாம் ஒரு காலம் அப்பா. இப்படியெல்லாம் துக்கத்தில் கூட மகிழ்ந்துதானே இருந்தோம். நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம். இப்படித்தான் எப்படி? எங்கள் தாய் மண்ணினிலே புலருங்காலை வேளையிலே இனியதென்றல் மோதலிலே இதயம் பொங்க மகிழ்ந்திருந்தோம். எங்கள் தாய் நாட்டினிலே இனிய எங்கள் வீட்டினிலே, எங்கள் தாய் நாட்டினிலே இனிய எங்கள் வீட்டினிலே, பெற்றோரும் முற்றோரும் சேர்ந்திருக்க மகிழ்ந்திருந்தோம், சேர்ந்திருக்க மகிழ்ந்திருந்தோம், சேர்ந்திருக்க மகிழ்ந்திருந்தோம். அது ஒரு அழகிய நிலா காலம், நினைவுகள் அங்கே உலா போகும். இதெல்லாம் இப்ப கனவிலதானே. உண்மையா நல்ல ஒரு அன்பான வாழ்க்கை அங்கதான். அங்கதான் கல்வி கலை கலாச்சாரம் உண்டு. எல்லாத்திலையும் தோல் தூக்கி மிதல்லோனுண்ட நாங்கள். பாருங்கோ, இப்படியாக ஆமாம். துன்பத்திலும் இன்பம் கண்டு வாழ்ந்த வாழ்வில் யார் கண்பட்டதோ இட்டி விழுந்தது போல் வந்ததே போரொன்று. ஐயோ, அதே இப்ப நினைப்பூற்றியல். என்ன சொல்லுறீர்கள்? அது எப்படி மறக்கலும்? மறக்க இல்லாம இன்னும் தவிக்கிறோம். தவிக்கிறோம். இங்க பாருங்கோ, எல்லோருக்குள்ளேயும் ஒவ்வொரு கதை இருக்கு. அதை எப்படி சொல்லுவேன் கேளுங்கோ. சொத்திழந்தோம் சுகமிழந்தோம், சொந்த பந்தம் தானிழந்தோம், சொந்த பந்தம் தானே இழந்தோம், கண்ணிழந்தோம் கலையிழந்தோம், கண்ணான ஊரிழந்தோம், கண்ணான ஊரிழந்தோம், கூடு பிரிந்த குருவிகளாய் என் திசையும் பறந்து போனோம், திசையும் பறந்து போனோம், தாய் மண்ணை விட்டு பிரிந்து வந்தோம், மண்ணை விட்டு பிரிந்து வந்தோம், தாய் மண்ணை விட்டு பிரிந்து வந்தோம். எப்படி மறப்பது அந்த நாள் நினைவுகளை? அதை நினைச்சால் இன்னும் அள வேணும் போலதான் இருக்கு. இப்பவும் ஊர் நினைவுகளோடு தான் இங்க வாழ்றோம். இப்படியாக கூடு பிரிந்த குருவிகள் எல்லாம் இவைகளெல்லாம் வாழ்விடம் தேடி திசை மாறிய பறவைகளாக தாய் பூமி விட்டு வெகு தூரம் செல்ல எண்ணி தங்களிடம் இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று கடனுடனே வாங்கி எங்கோ செல்லும் திசைகளில் சென்று பறந்து சென்று விட்டன. ஓமோம், அந்த பிரிவை நினைச்சால் இப்பவும் கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. அந்த தருணம் மிக பெருத்த வலி. ஓமோம், எத்தனை உறவுகள், தாய் தந்தை உற்றார் உறவினர் சகோதரங்கள் சுற்றமன்றி எத்தனை எத்தனை, அதை நினைத்தாலே இன்னும் நெஞ்சு வலிக்குது வலிக்குது வலிக்குது. அதுலயும் இந்த அழகான காதலை விட்டு வந்த எங்கட இளவட்டங்கள் வலி இருக்கு. அது எந்த கவிதை கதையில கூடி எழுத முடியும். போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே. இப்படியாக நாங்கள் வந்த கதையை எப்படி சொல்லுறது, என்னவென்று சொல்றது என்றாலும் சொல்கிறேன் கேளுங்கோ. நாங்கள் இங்க வரும்போது ரூபாய் இல்ல, கையில் ஒரு சதமும் இல்ல, வெறுங்கைய வீசி நாம் ஊர் பிரிந்து வந்தோம், பச்ச தண்ணி இல்ல, படுக்க இடம் இல்ல, வளவழி தேடி வள நாட்டை விட்டு வந்தோம், வளவழி தேடி வள நாட்டை விட்டு வந்தோம்,
வந்த இடம் இங்கே பெரும் சீர்பெருக்கி கொண்டோம். வந்த இடம் இங்கே பெரும் சீர்பெருக்கி கொண்டோம். ஓ இந்த வார வழியில அதுக்கு இதுக்கு ஏஜென்சி கண்டு எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு ம் பச்சை தண்ணி கூடவே இல்லை வாங்குறதுக்கு காசு இல்லாம நின்ற நாங்கள். அது மட்டுமே ஆ. அப்படி தெரியாமல் எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்சு வச்சிருந்தாலும் ஓமோ நாங்கள் போய் இறங்கைக்குள்ளே எந்த நாட்டில இருந்து வாரண்டு கண்டுபிடிச்சிருண்டு அது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கொண்டே அந்த ஏஜென்சிக்காரன் விடு. அட கடவுளே, இது நடந்திருக்குது அப்போ. ம் இப்படியாக ஆமாம். தமிழன் தான் சென்ற இடங்களில் எல்லாம் ஆழ கால் பதித்து தமிழ் வளர்த்து ஓர்மத்தோடும் வீராப்போடும் வளம் பெருக்கி வாழ்கின்றான். என்னதான் வாழ்ந்தாலும் இங்க பாருங்கோ, தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்ல. ம். ஆனா தமிழன் இல்லாத நாடும் நாடும் இல்ல. இல்ல. ம் இனம் மொழி மதம் கடந்து போன இடங்கள் எல்லாம் ஆழ கால் பதித்து தலை நிமிர்ந்து நின்றான் தமிழன். நாங்கள் தான் கோயில் குளங்கள் கட்டினான், மாடி வீடு வாசல்கள் வாங்கினான். இப்படியாக பாருங்க, நேரத்துக்கு சாப்பாடு இல்லாம அங்க நாங்கள் குளிரில காஞ்சு நோயில நொந்து நூலுமாகி உழைச்சு அங்கே அனுப்பினால் என்னதான் சொல்ல வாரியல்? அனுப்புறதுல ஒன்றுமில்ல, கேளுங்க சொல்கிறேன். அங்க காசு கீழே கிளுங்குது, சும்மா தேவையில்லா செலவு நடக்குது. அங்க காசு கீழே கிளங்குது, சும்மா தேவையில்லா செலவு நடக்குது. கண்டதெல்லாம் செய்ய சொல்லுது, அதுதான் கஞ்சா வாங்கி குடிக்க சொல்லுது. கண்டா வாங்கி குடிக்க சொல்லுது. விலை கூடினது குறைஞ்சது என்று போதை தலைக்கேற கூத்தாடுது. ஐயோ, தலைக்கேற கூத்தாடுது, போதை தலைக்கேற கூத்தாடுது. ஓ இங்க ஊர் கணக்கு பார்த்து நாங்க மிச்சம் பிடிச்சு அங்க அனுப்பினால் அவ அங்க இருந்து கொண்டு இஞ்சத்த கணக்கு பார்த்தல செலவழிக்கினா. இஞ்ச பாருங்க, இதெல்லாம் வேறால சொல்லுங்க யாரால? நாங்க ஒன்று அனுப்பினா அது அங்க 100,000 போச்சு. அதுதான் எங்களுடைய கஷ்டம் அவைக்கு தெரியுமோ? இல்ல, சாப்பிட நேரம் இல்ல. நேரம் இல்ல, பிள்ளைகளை கவனிக்க கூட நேரம் இல்ல. இல்ல. இரவு பகல் வேலையண்டு குடும்பம் ஒன்றாயிருந்து கதைக்க கூடி நேரம் இல்லை. சொன்னீங்க கணவன் மனைவி இழுப்பறி சண்டைகள், அது வேற. குடும்பங்கள் பிரியுது. இங்க பாருங்க, இந்த பிரச்சனையை நான் எப்படி சொல்றது? ரெண்டாலும் சொல்றேன். சொல்லுங்க. போரோமே விடிய எழும்பி பிள்ளைகள் இங்கே புருஷன் எங்கோ, மனையாளும் வீட்டை விட்டு வேலை தேடி, அன்பான பேச்சு மறந்து கூடி உண்ணும் உணவு மறந்து, போரோமே திக்கு திக்காய் காசு தேடி. இதுதானே எங்கள் வெளிநாட்டு வாழ்வு, சொன்னாலும் புரியாதப்பா நாங்கள் வாழும் வாழ்வு இங்கே. கடைசியில் பாயில வீழ்ந்து நாம் நோயில கிடக்கிறோமே. பிள்ளைகள் இங்கே புருஷன் எங்கோ, மலையாளும் வீட்டை விட்டு வேலை தேடி. ஓம் பாருங்கோ, இதுதான் எங்கட இஞ்சத்தே நிலவரம். இதை யார் கேட்கறது? இது இங்க. ஓ ஆனால் அங்க குடுவாம், கஞ்சாவாம், அது வேற. ஐசாம், அது nice. அது மட்டுமே இல்ல, விதம் விதமான மோட்டர் சைக்கிள் அது இல்லாட்டி கௌரவம் இல்லையம்மா. அப்படி இல்ல. உங்களோட வசதி என்னவோ அதுக்கேற்றபடி ஏற்ற இறக்கம் அங்க இருக்கு. என்னப்பா இதுலயே வீட்டு இறக்கம் பாக்கணுமோ? அதுதானே. அது கூடினவே குறைஞ்சது என்று எதற்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்கலாமாமே. இப்ப
அப்படியும் இருக்கே. அப்படி எனக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன், கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி இப்ப கேளுங்க. எல்லாருக்கும் இங்கிருந்து காசு போகுது அப்ப அதுதானே வெளிநாடு இல்லாதவையும் அங்க நல்லா தானே இருக்கணும். ஒரு சிலர் கஷ்டப்பட்டு உழைச்சு போட்டு குடும்பம் குட்டிகள் பார்க்காம குளிச்சு கும்மாளம் அடிக்குது. ஆட கடவுளே. பாவம் அவன் பிள்ளைகள். ம் எங்கட தமிழற்ற கலாச்சாரம் போதை கலாச்சாரமாக கொஞ்சம் மாறினாலும் அங்க உள்ள பிள்ளைகளும் ஏதோ படிச்சு கிடிச்சு நல்ல நிலையில இருக்கினம் தானே. கனபுள்ளிகள் நல்ல நிலையில இருக்கிறோம், அதையெல்லாம் நாங்க மறக்க கூடாது. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் படிச்சு நல்லா முன்னுக்கு வர அந்த பிள்ளைகளையும் ஓமோ அவன் பெற்றார் இருக்கணுமல்லோ, அவையும் நாங்கள் பாராட்ட வேணும். கட்டாயம் பாராட்டணும். நாங்கள் நல்லதை கதைச்சு கொண்டிருக்கிறோம், கெட்டதை கதைச்சு கொண்டிருக்கோம், நல்லதையும் சொல்ல வேணும். பாராட்டுங்க 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 பாராட்டுங்க. சிவபூமி சொன்ன பண்பு சீரழிஞ்சு போச்சுதங்கே, மதுபானம் போதை என்று எல்லாம் தலைகீழாக மாறி போச்சு. ஊருக்குள்ள நல்ல பண்பு இருந்த சனமும் மாறி போச்சு. அன்றாட சிவனமோ குடியும் கூத்தும் ஆகி போச்சு. என்றாகி இருந்தாலும் எங்கள் சனமோ விழவில்லை, உயர்வான படிப்போடு நல்ல பண்பாடும் முற்றாய் மாறவில்லை. இதுதான் நீங்கள் உள்ள பிள்ளை அங்க மட்டுமில்ல, இங்க உள்ள பிள்ளைகளும் பாவம் தான். இந்த குளிருக்குள்ள விடிய வெள்ளம் எழும்பி தங்க வேலையில பார்த்து பள்ளிக்கூடம் போய் வந்து படிக்குதுகள் தானே. படிக்கிறோம், ஆனா நாங்கள் அங்கத்தே நிலவரம் கதைக்கிறோம். சரியோ, இங்க இந்தான ஏட்டிக்கு போட்டி ஏகாம்பரம் வந்து கடவுளே. பிறந்த நாளும் ஊர்வலம் போது. ஓப்பா கல்யாணம் பொம்பளை நடனவாடிக்கண்டல்ல மேடைக்கு அட மணவரைக்கும் வாரா. அது வேற நடக்குது. எதுங்க ஓய்வு இல்லாமல் ஓடுற எங்கட வாழ்க்கையில இவதான் எங்களுக்கு பூஸ்டர், பூஸ்ட் வேணுமா? மனதுக்கு மருந்து. உறவுகளும் இதுதான் சந்தர்ப்பம் என்று எல்லாரும் ஒன்று கூடலாம். ஊர்க்கரை கதைக்கலாம். அதுதான் இங்க பாருங்கோ, குசும்பளக்க போனமென்றால் எல்லா இடமும் குறை உடுக்கு. இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இந்த குறைகளை இந்த வழக்குகளை இன்னொரு நாளைக்கு வச்சு கொள்ளுவோம். ஓகே. இதுக்குள்ள எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. ஒண்ணு நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கு பிறகுதான் நாடு தரங்களா போச்சு. எதை சொல்லுறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த போர் முடிஞ்சுதண்டு சொல்லி உங்களோட எத்தனையோ சனங்களை, எத்தனை லட்சம் ஜனங்களை காவு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை பற்றியோ அது எத்தனை இழப்புகள், எத்தனை துன்பங்கள், அதை சொல்லி அழ நேரமும் இல்லை எங்களுக்கு. எழுதுறதுக்கு எழுத்துல தமிழில எழுத்துக்கள் கூடி போதாது. அது எப்படி சொல்றது? போர் மட்டுமா வந்தது, இப்ப வந்தது ஒரு டித்வா புயல். அது எத்தனை பேற்ற வாழ்க்கையை நாசம் பண்ணி போட்டது தெரியுமே. ஒரு மட்டுமே ஒரு ஊரே இல்லையாமே, ஊரையும் கொண்டு போயிட்டு. எதுக்கென்று நாங்கள் அழுகிறது? மனமே மரத்து போச்சு. அதுக்கண்டுதான் கடவுள் எங்களுக்கு எதையும் தாங்குற இதயத்தை தந்திருக்கிறார் போல. எனக்கு கொடுத்திருக்கு, அதொண்டுதான் என்ன வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்ளுவோம் என்று. இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் எங்கு சென்றும் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அதுதானே வழியா இல்ல வாழ்வதற்கு இந்த பூமியில். இங்க பாருங்கோ, நாங்கள் நெடுக அழுது கொண்டிருக்கலாது. நாங்கள் தமிழர் விழ விழ எழுவோம் எழுவோம். பீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பலிலும் உயிர் தழுவோம். கேளுங்கோ. என்ன இடபரனும் என்ன இடபரினும் என்ன இடர் வரினும் எங்கள் நெஞ்சந்து வளாது துன்பமத
மறந்து மீண்டும் துள்ளி எழுந்திடுவோம். செந்தமிழும் பண்பும் எங்கள் மாற்றின் அடையாளம். எண்ணி எண்ணி காப்போம் அதன் தொன்மை வரலாற்றை. நெஞ்சிலே என்றும் துன்பத்தை சுமந்து நிழுமோ தமிழ் காலங்கள் தொடர்ந்து விழினும் நாம் சட்டென எழுந்து தொடுவோம் எங்கள் வாழ்க்கையின் உச்சம். தொடுவோம் எங்கள் வாழ்க்கையின் உச்சம். தொடுவோம் எங்கள் வாழ்க்கையின் உச்சம். சொல்லியல 1000 இருக்கு தான் பேரந்தான் இல்ல. விடுங்கோ கசப்புக்களை மறக்க எத்தனிப்போம். எத்தனிப்போம். சாமர்த்திய ஜனங்கண்டு சொல்ல வந்தியலே. ஓ முக்கியம் சொல்லுங்க. அது யாழ்ப்பாணத்துல இப்ப யானை, குதிரை, பல்லக்கு, கேரளா தம்பட்டங்களோட ஊர்வலம் போகுது. அது பற்றி தான் கோதாரி உதுவலம் நடக்குது. நடக்குது. அது மட்டுமோ சில கோயில்களில இந்த கேரளா தம்பட்டங்களோட பார்த்த நீங்களே ஒரு கோயில் பூங்காவனம் பட்ட பாட்ட அந்த தண்டனக்கா தானே. அந்த டண்டனக்காவை சொல்றேன் கேளுங்க. குதிரை ஏறுது பொண்ணு குதிரை ஏறுது, யானை மேல பவனி வந்து ஊரை சுற்றுது. யானை மேல பவனி வந்து ஊரை சுற்றுது. மேளங்கொட்டுது கேரளா மேளங்கொட்டுது, மங்கள நாதஸ்வர மேளமெல்லாம் தொலைஞ்சு போச்சுது. மங்கள நாதஸ்வர மேளமெல்லாம் தொலைஞ்சு போச்சுது. கண்படாது மரப்பு கட்டி குந்த வச்சது, இப்போ கண்கள் பட்டு கண்டபடி பேச சொல்லுது. இப்போ கண்கள் பட்டு கண்டபடி பேச சொல்லுது. இப்போ கண்கள் பட்டு கண்டபடி பேச சொல்லுது. இங்க பாருங்கோ, இத நாங்க நக்கலாவோ அல்லது கேலியாவோ சொல்ல வரையில்லை. எங்கள் தமிழர்களுடைய பண்பாடும் பாரம்பரியமும் எங்க போகுதுன்ற கவலையில தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த அக்கம் பக்கத்து பண்பாடு எல்லாத்தையும் சேர்த்து கும்மி அடிச்சு முத்தாட்டம் போடுகிற. அது மட்டுமே இந்த கூத்துகளை Facebook, Twitter, Instagram அதுல எல்லாம் போட்டு லைக் கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க லைக் போடலைன்னா அப்புறம் உங்களோட கதைக்கவும் மாட்டேன். இங்க பாருங்கோ, இதெல்லாம் எங்களில தான் தப்பு இருக்கு. என்ன தப்புண்டு கேளுங்கோ. ஊருக்கு உதவுறம், ஊரை கட்டி எழுப்புறம், உச்ச வேலை உதவி செய்யறோம் என்று சொல்லி அளவுக்கு மிஞ்சி அங்க அனுப்புறதால அப்ப என்ன ஊருக்கு உதவ வேண்டாம் சொல்றீங்களோ? மறக்க சொல்லல. இல்ல தேவை அறிஞ்சு தேவையான ஆட்களுக்கு கொடுக்க சொல்றோம். அப்பா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட சொல்லி சொல்லுறீங்களா? அப்படித்தானே? மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போகுமோ தூர 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 தேசத்தில். அப்படி மறக்குமோ உங்களோட தாய் மண்ணு? அதான மறக்கும். மறக்க வேண்டாம், நாங்கள் மறக்க வேண்டாம் எங்கள் தாய் மண்ணின் தொப்புள் கொடி உறவுகளை. மறக்கவில்லை நாங்கள் மறக்கவில்லை எங்கள் தாய் மண்ணின் உறவுகளை. இழக்க வேண்டாம், நாங்கள் இழக்க வேண்டாம் எங்கள் சிவபூமி தந்த தாய்மொழியை. இழக்கவில்லை நாங்கள் இழக்கவில்லை எங்கள் சிவபூமி தந்த தாய்மொழியை. இப்ப இப்படியும் சொல்றீங்க, அப்படியும் சொல்றீங்க. இப்ப நாங்க என்னதான் செய்யறது? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்ப நாங்கள் செய்யற மாதிரி எங்களுக்கு பின்னால எங்கட இந்த பிள்ளைகள் செய்வினமோ இல்ல செய்யாமலும் இப்ப நான் சொல்றது என்னண்டா, அவியலுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்து அவியன்ற காலையில நிக்கிறதுக்கு வழி செய்து கொடுங்கோன்னு தான் சொல்றேன். அப்ப நீங்க ரூம் போட்டு யோசிக்க சொல்றீங்களோ? அப்ப என்ன கையில நிக்கணுமோ காலில் நிக்கணுமோ என்னது? அவளின் எதிர்காலத்தை நிர்ணயிச்சு கொடுங்கோன்னு தான் சொல்றேன். அவியலின் எதிர்காலத்தை நிர்ணயிச்சு கொடுத்து அவியலுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி கொடுத்து பிள்ளைகளை காலையில நிக்க சொல்லும். அவன் ஒற்றை காலில நிக்கிறான்.
ஓம்பாருங்கோ அப்படி என்றால் நாடு முறுப்பட்ட மாதிரி தான் வீடும் முறுப்பட்ட மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு விளங்கி இல்லையோ? சந்தனம் மிஞ்சினால் இப்ப என்ன சொல்லுறீங்கள்? அவன் வாழ்க்கையை நாங்கள் தான் நெஞ்சாக்குறோம் சொல்லுறீர்கள். அப்படியே ஓமோ இந்த இஞ்சின காக்காலதானே நஞ்சால கஞ்சாவ வாங்கி இளம் சமுதாயம் தின்று இது பாதையில போய் கொண்டிருக்குதுகள். சரிதான். ஓமோம் எத்தனை உசுறுகளும் போட்டுது. போட்டது உண்மையில வருந்தப்பட வேண்டியது. ஓ இது வேற கேட்டு கொண்டிருக்கிறேன். பிறகு நாங்கள் என்னதான் செய்யறது? இப்ப இதைத்தானே நான் தலையில அடிச்சு அடிச்சு சொல்லி கொண்டு நிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம், என்ன சின்னனா செய்ய சொல்றீங்களோ? சின்னனாவும் செய்ய வேண்டாம். நான் சொல்றதை கேளுங்கோ. அவையில நல்லா இருக்க சொல்லுங்கோ, கையில 4 பணம் சேர்க்க சொல்லுங்கோ, கையில 4 பணம் சேர்க்க சொல்லுங்கோ. நீங்கள் அளவாக காசு அனுப்புங்கோ, வாழ்வை நாசமாக்க வேண்டாமண்டுங்கோ, வாழ்வை நாசமாக்க வேண்டாம் என்றுங்கோ. கணக்காய் பார்த்து பார்த்து கொடுத்தனுப்புங்கோ, செலவ நல்ல வழியில் செய்ய சொல்லுங்கோ, செலவை நல்ல வழியில் செய்ய சொல்லுங்கோ. இல்லாதோர்க்கு கொடுத்துதவுங்கோ, நல்ல தான தர்மம் செய்ய சொல்லுங்கோ, நல்ல தான தர்மம் செய்ய சொல்லுங்கோ. போகும்போது மிச்சம் அதுதான், கையில் கொண்டு போகும் சொத்து மதுதான், கொண்டு போகும் சொத்து மதுதான், கொண்டு போகும் சொத்து மதுதான். நன்னா சொன்னேல் போங்கோ. இங்க பாருங்கோ, புலத்திலே எங்கள் மக்களின் நல்லதுக்காகத்தான் சில வம்பு வழக்குகளை இங்கே கொண்டு வந்தோம். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்பதை கூறி அக்கா சொல்ல முடியாத சோகங்களும் மகிழ்வான நினைவுகளும் எங்கள் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. அதை மறந்துதான் வாழ்கின்றோம், மறைத்தும் வாழ்கின்றோம். என்ன இது? முடிக்க பொறியல் போல நடக்குது. அப்ப என்ன இன்னும் பம்பலாடு கொஞ்ச நேரம் கதை இங்கோக்கா. பம்பலண்டா உங்களுக்கு நல்லா வருமே. போயேக்க தலையில போட தொப்பி ஏதாவது வச்சிருக்கிறீங்களோ? ஏய் கதைக்கா பயமோ? பயம் இல்ல, அப்ப என்றாலும் சொல்லவா இன்னும் சொல்லவா, சொல்வதற்கு எத்தனையோ இருக்குதே, சொல்வதற்கு எத்தனையோ இருக்குதே. சொல்லியே நாங்கள் முடிக்கும் முன் கல்லறைக்கு தப்பி நாங்கள் ஓடணும், கல்லறைக்கு தப்பி நாங்கள் ஓடணும், ஓடணும் எழும்பி ஓடணும், தலை தப்பியோட தம்பிரானை வேண்டியே, ஓட தம்பிரானை வேண்டியே, ஓடணும் எழுந்து ஓடணும் தப்பியோட தம்பிரானை வேண்டியே. அப்ப கணக்க கதைச்சா கல்லறை விழுமண்டு சொல்லுறியாள். கட்டாயம் கட்டாயம். ஐயோ நிறைய பங்குண்டு. இளவள நாடு எங்களது நாடு, இளவள நாடு எங்களது நாடு, நீடு வாழ மட்டும் நாம் மறவோம் வீடு, வீடு வாழ மட்டும் நாம் மறவோம் வீடு, கோடி பொருள் பெறினும் தேடி சுகம் வரினும், கோடி பொருள் பெறினும் தேடி சுகம் பெறினும், நாடு மறவோமே நம் உயிர் பிரியும் வரையும், நாடு மறவோமே நம் உயிர் பிரியும் வரையும், நாடு மறவோமே நம் உயிர் பிரியும் வரையும். இங்க பாருங்கோ, இதிலே நாங்கள் இங்க குசு குசுத்த ஊர் வம்புகளை நீங்களும் போய் ஊர் முழுக்க கொளுத்தி போடுவோம். ஏனென்றால் கொளுத்துறதுல நாங்கள் கண்ணகி பரம்பரையல்லோ. ஆர்வத்தோடு இருந்து கேட்டதற்கு நன்றி சொல்லிக்கொண்டு வில்லில் பாட வரம் தந்த சரஸ்வதிக்கு மங்களம், வில்லில் பாட வரம் தந்த சரஸ்வதிக்கு மங்களம், நாவில் வந்து வரம் தந்த சரஸ்வதிக்கு மங்களம், நாவில் வந்து தமிழ் தந்த சரஸ்வதிக்கு மங்களம், மங்களம் மங்களம் மங்கள
மங்களம் சுபமங்களம் மங்களம் அமங்கலம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம். மிக அருமையான ஒரு வில்லுப்பாட்டை எங்களுக்கு சுவாரஸ்யமாக தந்திருந்தார்கள். அதில் 2 முக்கியமான விஷயம் காணக்கூடியதாக இருந்தது. ஒன்று, எங்களுடைய லண்டனில் உள்ள சோகமான வாழ்க்கையும், அதேபோல் எங்களுடைய ஊரில் உள்ள துக்கமான அவர்களுடைய வாழ்க்கையை. சோகம் என்று சொல்கிறது, நாங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே காசு அனுப்புற வேண்டும், அங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசை அவர்கள் எப்படி அங்கே செலவு பண்ணுகிறார்கள் துக்கமான விஷயம் என்றும் தான் அதன் பொருள். வந்து நான் கூட சில மாதங்களுக்கு முன் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். வந்து அப்போ பார்க்க தான் தெரிஞ்சது. வந்து அங்கே வந்து அந்த எங்களோட ஊரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாறி போச்சுன்னு வந்து அதை மிக அருமையாக படம் பார்த்தது போல் எங்களுக்கு சைவ முன்னேற்ற சங்கத்தின் அன்னை சிவகாமி மாதரணியினர் மிக சிறப்பாக புகலிடமும் புதுவாழ்வும் என்ற தலைப்பில் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். மிகுந்த கரகோஷம் ப்ளீஸ். இதை எழுத்தாக்கம் செய்தவர் திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு. நெறியாள்கை திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு, திருமதி சுதர்ஷினி வாகீசன். இதில் பங்கு பற்றியோர்கள் திருமதி பேரின்பநாயகி ராஜேஸ்வரன், திருமதி ஆனந்தி ரவீந்திர தாகூர், திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு, திருமதி கங்காதவி ஜெயரட்னம், திருமதி சுகந்தி இந்துசேகரன், திருமதி கோமதி விஜயராஜா, திருமதி பாஸ்கரி தயாளன், திருமதி வாசுகி சச்சிதானந்தன், திருமதி சுதர்சினி வாகீசன், திருமதி தாரிணி மாயவதீபன், திருமதி அம்பிகா சத்யராஜன். அவர்களுக்கு பெரிய கரகோஷம் ப்ளீஸ். இப்பொழுது எங்களுடைய அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு பதங்கமளித்து கௌரவிப்பார்கள். கொஞ்சம் கைதட்டுங்கோ, கலைச்சு போறீங்களா எல்லாரும்? எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, முக்கியமாக எனக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு பிறகு இப்போ தான் நான் ஒரு வில்லுப்பாட்டை கேட்கத்தக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. வந்து அப்போ அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆர்வம் இதில் இருக்க வேண்டும், இப்படி ஒன்றை தொகுத்து வளர்க்கு எங்களது மிகுந்த பாராட்டுக்கள் அவர்களுக்கு. இதைத் தொடர்ந்து கடைசி நிகழ்ச்சியாக மேற்கு லண்டன் பாடசாலையின் கலைத்துறைக்கு பொறுப்பாளராக உள்ள ஆசிரியை பரதகலா மாமணி ரோகிணி சந்தரூபன் அவர்களின் மாணவர்கள் வழங்கும் நடனங்கள். மட்டுநகர் வாவியிலே கொட்டமிடும் மீனினங்கள், அழகான பழனிமலை ஆண்டவா. இதில் பங்கு பெற்றுபவர்கள் ராகவி தர்மராஜ், லக்ஷ்மிதா சந்திரசேகரம், சண்டினா செல்வான், ஜுவாண்டினா வெல்டானோ, அஷ்பி உதயபுத்திரன், வைஷாலி கரன், டிஷாலி தரன், ஆத்மிகா தவனேசராஜா. தொடர்ந்து இவர்களுக்கு நாங்கள் மற்றவர்களைப் போல் பதக்கமணிந்து கௌரவிப்போம். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து அதையும் சிறப்பாக செய்ய ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மட்டுநகர் வாவினிலே கொட்டமிடும் மீனினங்கள், மட்டுநகர் வாவினிலே கொட்டமிடும் மீனினங்கள்,
கொட்டமிடும் நீனங்காய் மட்டு நகர் பாவினிலே கொட்டமிடும் நீனங்காய் மட்டு நகர் பாவினிலே கொட்டமிடும் நீனங்காய் தொட்டணைக்கும் வேலனிடம் தூது சொல்ல மாட்டாயா தொட்டணைக்கும் வேலனிடம் தூது சொல்ல மாட்டாயா மட்டு நகர் பாவினிலே கொட்டமிடும் நீனங்காய் தொட்டணைக்கும் வேலனிடம் தூது சொல்ல மாட்டாயா தூது சொல்ல மாட்டாயா பட்ட நிலவான் வெளியில் பட்ட நிலவான் வெளியில் வட்ட பகல் போலிருக்கே வட்ட நிலவான் வெளியில் பட்ட பகல் போலிருக்கே கட்டழகு கந்தனிடம் காதல் தன்னை சொல்வீரா கட்டழகு கந்தனிடம் காதல் தன்னை சொல்வீரா கட்டழகு கந்தன் கட்டழகு கந்தன் கட்டழகு கந்தன் கட்டழகு கந்தனிடம் காதல் தன்னை சொல்வீரா மட்டு நகர் பாவினிலே கொட்டமிடும் நீனங்காய் தொட்டணைக்கும் வேலனிடம் தூது சொல்ல மாட்டாயா மட்டு நகர் பாவினிலே மகாபலி கங்கையுடன் மாணிக்க கங்கை பாய்ந்து மகாபலி கங்கையுடன் மாணிக்க கங்கை பாய்ந்து மகாபலி கங்கையுடன் மாணிக்க கங்கை பாய்ந்து கதிர் கிராமம் சென்றிடுவீர் கந்தனை கண்டிடுவீர் கதிர் கிராமம் சென்றிடுவீர் கந்தனை கண்டிடுவீர் கதிர் கிராமம் சென்றிடுவே கந்தனை கண்டிடுவே குகாவென கூவிடுவே குகாவென கூவிடுவே கோதையன்னை மறக்க குகாவென கூவிடுவே கோதையன்னை மறக்க தகாது முருகா என்பே தையல் எந்தன் மையல் தன்னே தகாது முருகா என்பே தையல் எந்தன் மையல் தன்னே தகாது முருகா என்பே தையல் எந்தன் மையல் தன்னே மட்டு நகர் பாவினிலே கொட்டமிடுமே தொட்டணைக்கும் வேலனிடம் தூது சொல்ல மாட்டாயா தூது சொல்ல மாட்டாயா
சொல்ல மாட்டாயா தூது சொல்ல மாட்டாயா தூது சொல்ல மாட்டாயா. துளசி தாயே துணை புரிவாயே துளசி தாயே துணை புரிவாயே அளவிலா கருணை கொண்டவள் நீயே மாயன் மகாவிஷ்ணுவின் மேனியிலே துளவ மாலையாய் கவழ்ந்து அலங்கரித்தாயே மாலையாய் கவழ்ந்து அலங்கரித்தாயே துளசி தாயே துணை புரிவாயே மாதரசி மாதவி வைகுண்டவாசி வேதங்கள் போற்றிடும் மாதவசி நீ மாதரசி மாதவி வைகுண்டவாசி வேதங்கள் போற்றிடும் மாதவசி தேசம் முழுவதும் கொண்டாடும் தேவி தேசம் முழுவதும் கொண்டாடும் தேவி கேசவன் மார்பில் உந்தன் ஆட்சி கேசவன் மார்பில் உந்தன் ஆட்சி துளசி தாயே துணை புரிவாயே கன்னியர்க்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவள் நீயே கன்னியர்க்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவள் நீயே சந்தான சௌபாகியம் தருபவளே நாங்கள் சந்ததம் வணங்கும் சிந்தாமணியே சந்தான
மேற்கு லண்டன் பாடசாலையின் கலைத்துறைக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற பரதகலாமணி ரோகிணி சாந்தரூபனின் மாணவர்களின் நடனங்களை ரசித்து கொண்டிருக்கும் சபையோர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு நடனமாக ஆசிரியர் ஒரு 3 நிமிட நடனத்தை தர இருக்கின்றார். ചന്ദ്രകലാധരാ നിൻ മുന്നിൽ ശ്രാവണ ചന്ദ്രികയായി ഞാൻ തൊഴുതുണർന്നു. ചന്ദ്രകലാധരാ നിൻ മുന്നിൽ ശ്രാവണ ചന്ദ്രികയായി ഞാൻ തൊഴുതുണർന്നു. ബന്ധുര കർപ്പൂര ഭസ്മരേണുക്കളായി ബന്ധുര കർപ്പൂര ഭസ്മരേണുക്കളായി നിൻ തിരുവുടലിൽ ഞാൻ പടർന്നോട്ടെ. നിൻ തിരുവുടലിൽ ഞാൻ പടർന്നോട്ടെ. നിൻ തിരുവുടലിൽ ഞാൻ പടർന്നോട്ടെ. ചന്ദ്രകലാധരാ ലാവണ്യ ഗംഗാ ലഹരികൾ ഞാൻ ലാസ്യ സരോവര വീചികൾ ഞാൻ. ലാവണ്യ ഗംഗാ ലഹരികൾ ഞാൻ ലാസ്യ സരോവര വീചികൾ ഞാൻ. കമലദളങ്ങൾ മെല്ലെ വിടർത്തും കാമിനി ഞാൻ കാമരൂപിണി ഞാൻ. കമലദളങ്ങൾ മെല്ലെ വിടർത്തും കാമിനി കാമരൂപിണി ഞാൻ. കാമിനി കാമരൂപിണി ചന്ദ്രകലാധരാ കാഞ്ചനശൈല തിരുമുടി ഞാൻ കാമധനുസ്സിലെ നളിനം ഞാൻ. കാഞ്ചനശൈല തിരുമുടി ഞാൻ കാമധനുസ്സിലെ നളിനം ഞാൻ. മദകാമനകൾ ഈലി വിടർത്തും മോഹിനി വിശ്വ
எங்கே உங்கள் கரத்த கரோஷம். இதனைத் தொடர்ந்து மேற்கு லண்டன் பாடசாலையின் ஆசிரியர் பரதகலாமணி ரோகிணி சாந்தரூபனின் அவருடைய தமிழிலே ஒரு நடனத்தை உங்களுக்கு தரவிருக்கின்றார். இதுதான் இறுதியான நிகழ்ச்சி என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பரதகலாமணி ரோகிணி சாந்தரூபனுக்கு உங்கள் கரத்த கரசோசங்களை கொடுங்கள். இப்பொழுது அவர்களை கௌரவிப்பதற்காக பிரதம விருந்தினருடைய மனைவி திரு சுவர்ணா சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நடனமாடிய பிள்ளைகளுக்காக மட்டநகர் வாவியிலே கொட்டமிடும் மீனினங்கள் அழகான பழனிமலை ஆண்டவா என்று எங்களுக்கு நடன நிகழ்ச்சியை தந்த பிள்ளைகளுக்கு கௌரவங்கள் நடைபெறுகின்றன. ராகவி தர்மராஜ், லக்ஷ்மிதா சந்திரசேகரம், சண்டினா வெல்வான், ஸ்ரீ வான்யா பெல்டோனா, அஸ்வி உதயபுத்திரன், வைஷாலி ஹரன், டிசாலி தரன், ஆத்மிகா தவனேஸ்வராஜா. ஆசிரியரும் மாணவர்களும் இரண்டும் கலந்து தந்த இந்த நடன நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு வித்தியாசமான ஒரு கரகோஷத்தை கொடுத்து படிப்போம். நன்றி, வணக்கம். திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபுவை தயவு செய்து மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி அன்னலட்சுமி ஜெயபாபு வில்லுப்பாட்டு உணர்த்தினர். அதனை கௌரவிப்பவர்கள் நந்தினி அரியரட்னம்.